வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி குறிப்புகள். பிரபல நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் அவர்கள் இயக்கிய குழந்தை சன் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் பாடல் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் பகிரங்கமாக சில உண்மைகளை உடைத்து பேசியுள்ளார். யாரும் ஜாதி பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்பதே நமது பழக்கம் என்றும், சூத்திரன் என்ற ஜாதி பாகுபாட்டை உருவாக்கியது நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த முஸ்லிம்களும் வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களுமே என்றும் பேசியுள்ளார். சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், அவன் இறைவனின் சூத்திரத்தை அறிந்தவன் என்ற பொருள் படும்படியும் பேசியுள்ளார். இந்து முன்னணி பேரியக்கம் இவரை மனதார பாராட்டியுள்ளது. உற்பத்தி நேரத்தையும் மூலப்பொருள் உபயோகத்தை குறைக்கும் வகையிலும் இஸ்ரோ உருவாக்கிய திரவ ராக்கெட் என்ஜின் பரிசோதனை வெற்றியடைந்துள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் பல சாதனைகளை படைத்து வரும் ISROவிற்கு இந்து முன்னணி பேரியக்கம் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வர்த்தக மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அப்துல் ரோசன் என்பவனிடம் 40,000 சிம் கார்டுகள், 180 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிம் கார்டு வாங்குவதற்கு பலவிதமான கெடுபிடிகளை விதிக்கும் அரசு மோசடி செய்து 40,000 சிம் கார்டுகளை அப்துல் ரோசன் வாங்கியது எப்படி என தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இது வெறும் ஆன்லைன் மோசடிக்காக பயன்பட்டதாக பொதுமக்கள் கருதவில்லை. ஏதோ வெளிநாட்டு சதி இருப்பதாகவும், உள்நாட்டில் உள்ள வெளிநாட்டு கைக்கூலிகளின் சதியாகவும் இருப்பதாகவே எண்ண தோன்றுகின்றது.